மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஆமாங்க, இந்த பாட்டோட வரிக்கு பொருத்தமான ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அவர் தான் டாக்டர் கேஎம் செரியன். இந்தியாவில் முதல் பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணவரும் அவர் தான். இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவரும் அவர் தான். இன்றைக்கி அவர் தான் பேச போகிறோம். 1942 கேரளாவில் காயல் குளங்கரத்தில் பிறந்து, அதுக்கப்புறம் அவர் மணிப்பால் மெடிக்கல் காலேஜில் தன்னுடைய மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் ஒர்க் பண்ணுறாருங்க. அமெரிக்கா, நியூசிலாந்து, இங்கிலாந்து, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு 1975 இந்தியா திரும்பி சென்னையில் இருக்கிற பெரம்பலூர் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கேருந்து நிறைய ரிசர்ச் பண்ணி அங்கேருந்து தான் அவருடைய நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. 1975 முதலாக பைபாஸ் சர்ஜரி பண்ணது அவர் தான். அதுக்கப்புறம் இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணதும் அவர் தான். அதுபோக லங்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கிற பல அறுவை சிகிச்சைகளுக்கான முன்னோடி வந்து டாக்டர் கேஎம் செரியன் சார் தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் நடந்த 2 முக்கியமான சம்பவங்கள், அந்த விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2004 வந்து ஒரு 20 ஈராக்கில் இருக்கிற 20 குழந்தைங்களுக்கு வந்து உடனடியாக வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ வந்து இவர் அப்ரோச் பண்ணுறாங்க. இவர் அப்போ தான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி வந்து அவர் ரொம்ப பொருளாதார ரீதியாக ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கார். அப்போ கூட வந்து அந்த 20 குழந்தைகளுக்கும் வெற்றிகரமாக அந்த சிகிச்சையை முடித்து நல்லபடியாக அவர் ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. இது நடந்த சில மாதங்கள் கழித்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு 4 டிரைவர், இன்னும் 2-3 பேர், ஒரு சில பேரை வந்து அங்கே ஈராக்கில் இருக்கிற சில வன்முறையாளர்கள் வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்க நிறைய டிமாண்ட் பண்ணிவிட்டு 72 மணி நேரத்தில் அவங்க வந்து நாங்கள் கொண்டுடுவோம்னு சொல்லிட்டு ஒரு த்ரெட்டனிங் பண்ணுறாங்க. அப்போ வந்து டாக்டர் செரீனை வந்து அப்ரோச் பண்ணி அவர் பண்ண விஷயங்களை பேச வைக்கிறாங்க. அப்போ அவர் அந்த டெரரிஸ்ட் குரூப்போட பேசி, உங்கள் ஊர் குழந்தைங்களுக்கு 20 பேருக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் உங்கள் குழந்தைங்களை காப்பாற்றியிருக்கோம். நீங்கள் அதை மனசில் வச்சு இவங்களை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறப்போ, இவருடைய பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலகத்திலே ஒரு டாக்டருடைய பேச்சுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூபிளான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு மனிதநேயத்துக்கான எடுத்துக்காட்டாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து டாக்டர் பாத்திமா பீவி அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து ஹேமாங்கிற ஒரு இந்து பெண்ணுடைய ஒரு ஹார்ட் எடுத்து அந்த அந்த முஸ்லீம் பெண்ணுக்கு பொறுத்தினது டாக்டர் செரீன் அப்படிங்கிற கிறிஸ்டியன் டாக்டர். ஸோ மனித நேயத்துக்கு முன்னாடி மதமோ மற்ற எந்த விஷயங்களோ பெருசு இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் மூலிமா நினைக்கிறப்ப ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய மருத்துவத்துக்காக தன்னுடைய வாழ்நாள் பூராமே அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நம்ம ஊரில் சர்வசாதாரணமாக நடக்கிற எல்லா ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஆர்கான்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கேஎம் செரியன் சார் பண்ண அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இவருடைய சேவையை பாராட்டி நம்ம இந்திய அரசாங்கம் வந்து பத்மஸ்ரீ அவார்டெல்லாம் கொடுத்துருக்கு. நிறைய பேர் மனுஷங்க வராங்க, இறந்து போயிடுறாங்க. பட் ஆனாலும் தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டுக்கு, நம்ம பிறந்த மண்ணுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனிதர்களால தான் நான் அந்த பாட்டோடைய வரிகளை நான் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தேன். அந்த வரிக்கு பொருத்தமாக நம்மளும் நம்ம நாட்டுக்காகவோ அல்லது நம்ம பிறந்த ஊருக்காகவோ ஏதாவது பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் செரீன் மாதிரி ஆளுங்களா மாதிரி நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. அவங்க எல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் தான் என்னால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி.